இந்த கள்ளக்குறிச்சிக்கு வரும்போது ஒரு மகிழ்வான ஒரு நிகழ்வு என்று சொன்னால், என் மகள் கலந்து கொண்டிருக்கின்ற ஒரு நடன நிகழ்ச்சியில பஞ்சமி நாயகி என்பவரை நான் சந்திக்க நேரிட்டேன். பஞ்சமி நாயகி அவர்களை ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவரை, தன் கணவன் எவ்வாறு சூரிய வம்சத்தில் தேவயானி சின்ராசு அவர்கள் தேவயானி படிக்க கலெக்டராக வேண்டும் நினைத்தாரோ, அந்த மணிகண்டன் தன் மனைவியின் நடன ஆர்வத்தை கண்டு அவரை நடன பயிற்சி கொடுத்து அவரை நிகழ்ச்சிக்கு அனுப்பி பெருமை சேர்த்திருக்கிறார் என்று சொன்னால், ஒரு ஆண் பெண்ணுக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஒரு கணவனாக மணிகண்டனை பார்த்தேன். ஆகவே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் அழைத்து என் இல்லத்தில் அவர்களுக்கு உணவு பரிமாறும் ஒரு பாக்கியத்தை இறைவன் எங்களுக்கு தந்திருக்கின்றார். அப்பொழுது அவரிடம் சொன்னேன், நான் கள்ளக்குறிச்சிக்கு என்றாவது ஒரு நாள் வருகை தந்தேன் என்று சொன்னால், அல்லது தேர்தல் பரப்புரையிலே நான் கள்ளக்குறிச்சி கண்டிப்பாக வருவேன், வரும்போது உங்கள் இல்லத்தில் வருகை தந்து நீங்கள் பரிமாறுகின்ற உணவை நான் உண்டு செல்வேன் என்று சொன்னதற்கு உதாரணமாக, சென்னையிலிருந்து நேராக சென்றவுடன் சிறப்பான வரவேற்பு, அன்பான வரவேற்பு, மகிழ்ச்சியோடு என்னை வரவேற்று உபசரித்து 3 மகன்களுடன் என் மனைவி கூட கேட்டார்கள், என்ன நாட்டாமை இன்று அன்போடு என்னை அவர்கள் அழைத்தது, நீங்கள் சேரிலே அமர்ந்திருக்கிறீர்கள், அவர்கள் கீழே அமர்ந்திருக்கிறார்கள் என்று நினைத்தேன், கேட்பார்கள் என்று நான் சொன்னேன். நீங்கள் அனைவரும் என்னுடன் சேர்ந்து அமர்கள் சொன்னால், இல்லை நாங்கள் இலை போட்டு கீழே அமர்ந்து கொள்கிறோம் என்று சொன்னார்கள். இதையும் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், சோசியல் மீடியாவில் பார்க்குறது பார்த்தீங்களா, தும்முறா நாட்டாம மேலே உட்காந்து சாப்பிட்றாரு, அவங்கள கீழே உட்கார வச்சு சாப்பிட வச்சிட்டாருன்னு அவர்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். என் இல்லத்தில், எங்கள் இல்லத்தில் எங்களோடு அமர்ந்து சாப்பிடும்போது பூனை தோசை வேண்டும் என்று கேட்ட அந்த மித்திரன் பையனுக்கு பூனை தோசை சுட்டு கொடுத்த வந்த அந்த நாட்டான் அன்பை பகிர்கின்றவனாகத்தான் நான் வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கின்றேன்.